கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 198ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். பிரியமானவர்களே, தேவன் ஒருவனை நேசிக்கிறார் என்ற ஒரு காரியம் இதிலே விளங்குகிறது. பாருங்கள், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். எந்த மனுஷனையும் நமக்கு பாதுகாப்பாக அடைக்கலமாக கர்த்தர் வைக்கவில்லை. அநாதி தேவனே நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் என்று சத்துருக்களை துரத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த காரியம்தான் இங்கேயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களை எல்லாம் துரத்தி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் மிகவும் தைரியமாக சந்தோஷமாக காரியங்களை நடப்பிக்கலாம். நமக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தி அடித்து கர்த்தர் பாருங்கள், அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கையிலே சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை கொண்டு சத்துருக்களை நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நமக்கு அவர் கொடுக்கிற பலம் எப்படிப்பட்டது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். இதை நாம் முழு நிச்சயமாய் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் அதை செய்து தீரு மட்டும் ஓய்வதில்லை. பிரியமானவர்களே, அதை மிகுந்த வைராக்கியத்தோடு அவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். இதை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசித்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆமென். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். உம்முடைய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாயிருந்து எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவின் தந்திரங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து ரட்சிக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இன்றும் ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலும் கூட எங்களுக்கு விரோதமாய் சத்ரு என்ன காரியத்தை கொண்டு வந்தாலும் நீர் சத்ருவை முறியடித்து துரத்தி ஆண்டவரை நிர்மூலம் பண்ணி அழித்து போடுவீர் என்று உறுதியாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாச அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்குள்ளே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். God bless you.